ராகவ் ஆஃபீஸ்க்கு அபி வந்தோடனே வந்து ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா, அபிகிட்ட பேச வந்து ட்ரை பண்றாரு. ஆனா, அபி அவாய்ட் பண்றாங்க. தொடர்ந்து வந்து அபிகிட்ட எவ்வளோ பேச ட்ரை பண்றாரு. கடைசியா அபி வந்து இந்த மாரி உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. நீங்க வந்து என்ன தொல்ல பண்ண முடியாது. உங்க விருப்பப்படி என்ன நடத்த முடியாது. உங்க ஸ்டாஃப் நான் கிடையாது. அதனால வந்து நான் அந்த ஊர விட்டே போறேன். என் சொந்த ஊருக்கே போறேன். இதுக்கப்புறம் உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். நீங்க வந்து ஜாலியா இருங்க. என்ன பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால ராகவ் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம அவ்வளோ வந்து அவகிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு, ஆனா பேசாம நம்மள ரொம்ப அவமானப்படுத்திட்டா, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கப்புறம் வந்து அவ பேச்சுக்கு நம்ம போவே கூடாது. அவ மூஞ்சிய பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி வீட்ல வந்து தூக்கி எறியிறாரு. அவர் வந்து போட்டிருந்த கோட்ட எல்லாத்தையுமே தூக்கி எறியிறாரு. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அபி பண்ண விஷயத்த அவரால தாங்கிக்கவே முடியல. எங்க அபி என்ன பண்றாங்க, சாமிகிட்ட பேசுறாங்க. நான் செஞ்சது கரெக்ட் தான். எப்ப பார்த்தாலும் அவர் பிடிவாதத்துக்கு தான் நான் போணுமா? அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. அதனால தான் நான் அப்படி பேச வேண்டியதா போச்சு. நான் யார்கிட்டயாவது கோவப்படுவேனா? கோவப்பட மாட்டேன் தானே சாமி. ஆனா அவர்கிட்ட நான் கோவப்படுறேன்னா அதுக்கு காரணம் என்ன? அவர் பண்ற வேலை அப்படி இருக்கு. அவர் தான் தான் நெனச்சது தான் நடக்கணும் அப்படின்றாரு. எனக்கு கோவமா வராது. அதனால தான் அப்படி பண்ணேன். நான் முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். முதல்ல இந்த ஊரே எனக்கு பிடிக்கல. இங்க இருக்க மனுஷங்களும் எனக்கு பிடிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவங்க சிஸ்டர் கிட்ட வந்து அனு கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி உடனே நம்ம இந்த ஊர விட்டு கிளம்பணும். சொந்த ஊருக்கு போயிடலாம். அப்பா, அம்மா கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு அனு எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம போய் தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. உடனே அந்த டைம்ல அவங்க அத்தை வந்து எதுக்காக போணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல. அதனால தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இப்படி பண்றாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவங்க சிஸ்டரும். அடுத்து வந்து இங்க ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு வந்து அஞ்சலி வந்து பேச வராங்க. "ஏன் ராகவ் இவ்வளோ டென்ஷனு?" "ஒண்ணும் இல்லக்கா" அப்படி சொல்றாங்க. உடனே வந்து அபிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு ராகவ். அபி பேசுனது எல்லாமே அவன் நினைவுக்கு வந்து வருது. அந்த டைம்ல வந்து அஞ்சலி வந்து கேட்குறாங்க, "இங்க பாரு ராகவ், நானும் வந்து மாமாவும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணணும்னு நாங்க விருப்பப்படுறோம். அதனால உனக்கு அந்த லாவண்யா ஓகேவா? லாவண்யாவ வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு." அப்படின்னோனே, "உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கக்கா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி ராகவ் வந்து அபிய பத்தி யோசிச்சுட்டு சொல்லிறாரு. அதனால வந்து அஞ்சலி சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து இவ மனசு மாறாம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து ராகவ் என்ன பண்றாரு, மார்னிங் எழுந்தோனே செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறாரு. ஆனா வந்து அபி ஞாபகத்திலேயே தண்ணி எடுத்து கீழ ஊத்திட்டு செடிங்களுக்கு ஊத்தவே மாட்டேங்கிறாரு. அத அவங்க தம்பி வாட்ச் பண்ணிடுறாரு ஆகாஷ். உடனே வந்து கேட்குறாரு, "என்ன ராகவ், செடிக்கு தண்ணி ஊத்த சொன்னா கீழ ஊத்திட்டு இருக்க?" அப்படின்னோன, "ஒண்ணும் இல்ல" அப்படின்றாரு. "எனக்கு நல்லாவே தெரியும் நீ யார் ஞாபகத்துல இருக்கன்னு சொல்லிட்டு." "அபி ஞாபகத்துல என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் வேலைய பார்த்துன்னு போடா" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிடுறாரு. இந்த பிரச்சனை எப்போ முடியுமோ தெரியல. எப்பதான் இவன் அபிகிட்ட ஓப்பனா பேச போறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ஆகாஷ். இங்க வந்து என்ன பண்றாங்க, அபி வந்து செமையா டென்ஷன் ஆகுறாங்க. உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அவங்க அத்தை வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. "என்ன விட்டுட்டு போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஐய்யயோ! அத்தை இப்படி மனசு கஷ்டப்படுறாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்து அபிகிட்ட நம்ம போயே தீரணுமா அப்படின்னோனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டு அனு வந்து உன் விருப்பப்படியே செய்யலான்னு அந்த ஊர விட்டு நம்ம ஊருக்கே நம்ம போலான்னு சொல்லிட்டு அனுவும் முடிவு எடுக்குறாங்க. இதோட முடியுது.